அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 10 உயிரி தொழில்நுட்பவியலில் உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உயிரிய விளைபொருட்களை நாம் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உயிரிய விளைபொருட்கள் என்றால் என்ன என்று எடுத்துக்கொண்டால், உயிரிகளிடமிருந்து பெறப்பட்டு நோய்கள் வருமுன் தடுக்கவும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படும் பொருட்களே உயிரிய விளைபொருட்கள் எனப்படும். இந்த உயிரிய விளைபொருட்கள் எதிலிருந்து பெறப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டால், எதிர் நச்சுக்கள், பாக்டீரியா மற்றும் வைரஸ், இதனுடைய தடுப்பூசிகள், இரத்த விளைபொருட்கள் மற்றும் ஹார்மோன் வடிசாறு போன்றன சில உயிரிய விளைபொருட்கள் ஆகும். அப்போ உயிரிய விளைபொருள்களுக்கு உதாரணம் என்று எடுத்துக்கொண்டால் எதிர்நச்சுக்களை சொல்லலாம். பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஆகியவற்றின் தடுப்பூசிகள், அடுத்து அதாவது பாக்டீரியா வைரஸிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய தடுப்பூசிகள், இரத்த விளைபொருட்கள் மற்றும் ஹார்மோன் வடிசாறு, இதை ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். இவைகள் உயிரிய விளைபொருட்களாக கருதப்படுகிறது. இந்த உயிரிய விளைபொருட்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது, இந்த உயிரிய விளைபொருட்கள் பெரும்பாலும் நுண்ணுயிரிகள், தாவர செல்கள் அல்லது விலங்கு செல்கள் போன்ற உயிரிகளை கொண்டு உயிரிய தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது இந்த உயிரிய விளைபொருட்களானது நுண்ணுயிரிகள், தாவரங்கள் அல்லது விலங்கு செல்கள் போன்றவற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றை பண்பாக்கம் செய்து சிறு மூலக்கூறு, அதாவது இவற்றை பண்பாக்கம் செய்வது என்பது சிறு மூலக்கூறு மருந்துகளின் பண்பாக்கத்தை விட கடினமானதாகும். இத்தகைய உயிரிய விளைபொருட்களை மரபணு மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலம் தேவையான போது உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இவற்றில் சிகிச்சை புரதங்கள், தெரபட்டிக் புரோட்டீன் சொல்லக்கூடிய சிகிச்சை புரதங்கள், ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லக்கூடியது, மற்றும் தடுப்பூசிகள், வேக்சின் சொல்லக்கூடிய தடுப்பூசிகள் போன்ற பல உயிரிய விளைபொருட்கள் பயன்பாட்டிற்கான ஒப்புதல்களை பெற்றுள்ளன. உயிரிய விளைபொருட்களில் இந்த மூன்றும், குறிப்பாக சொல்லப்போனால் சிகிச்சை புரதங்கள், ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள், தடுப்பூசிகள் போன்றவை பயன்பாட்டிற்கான ஒப்புதலை பெற்றுள்ளன. காப்புரிமை பெறுதல். புரதங்கள் நல பாதுகாப்பு மற்றும் மருந்தாக்க தொழிற்சாலைகளில் உயிரிய தொழில்நுட்பவியல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சிகிச்சை புரதங்கள் இருக்குல்ல, அந்த சிகிச்சை புரதங்கள் நல பாதுகாப்பு மற்றும் மருந்தாக்க தொழிற்சாலைகளில் உயிரிய தொழில்நுட்பவியல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மாதிரி வணிக முறையில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள், எதிர்ப்பொருட்கள், இவைகள் மருத்துவ தொழிற்சாலைகளுக்கு முக்கியமானவை ஆகும். இதேபோல் மறுசேர்க்கை ஹார்மோன்களான இன்சுலின், மனித வளர்ச்சி ஹார்மோன், மறுசேர்க்கை தடுப்பூசிகள், மனித ஆல்ஃபா லாக்டால்புமின் போன்ற மறுசேர்க்கை புரதங்கள் தற்போது கிடைக்கின்றன. அப்போ இத்தகைய உயிரிய விளைபொருட்களானது பல்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. வணிக முறையில், தொழிற்சாலைகளில், அடுத்து மருத்துவத்தில், குறிப்பாக மறுசேர்க்கை ஹார்மோனான இன்சுலின், மனித வளர்ச்சி ஹார்மோன், மறுசேர்க்கை தடுப்பூசி போன்றவை மற்றும் மனித ஆல்ஃபா லாக்டால்மின் போன்றவை மறுசேர்க்கை புரதங்கள்.
இது போன்ற புரதங்கள் தற்போது கிடைக்கின்றன. அதே போல் அடுத்து விரும்பத்தகுந்த புரதங்களை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக விலங்குகள் பயன்படுகின்றன. நோயுண்டாக்கும் எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக செயல்படும் பொருட்கள் எதிர்ப்பொருட்கள் அல்லது ஆன்டிபாடி எனப்படும். இந்த ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யும் உயிரிய வினைக்கலன்களாக மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் புற்றுநோய் சிகிச்சை, இதய நோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று நிராகரிப்பு சிகிச்சை, அதாவது புற்றுநோய் சிகிச்சை, இதய நோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று நிராகரிப்பு போன்றவற்றில் பயன்படும் ஒற்றை படியாக்க எதிர்ப்பொருள் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் போன்றவை உயிரி தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இயற்கை புரத ஒட்டுப்பசைகள் என்று சொல்லக்கூடிய நேச்சுரல் புரோட்டீன் அட்ஜெசிவ், இயற்கை புரத ஒட்டுப்பசைகள் என்பன நச்சற்ற உயிரி சிதைவுக்கு உள்ளாகும் ஒரு பொருளாகும். இதுவுமே உயிரிய விளைபொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இவை அரிதாக நோய் தடை காப்பை முடுக்கிவிடும் தன்மை கொண்டவையாக இது செயல்படுகிறது. அதேபோல் இந்த இயற்கை புரத ஒட்டுப்பசைகளானது தசை, நார் மற்றும் திசுக்களை இணைக்கவும் பற்குழியை நிரப்பவும் பல் சிகிச்சையில் பயன்படுகிறது. அதே மாதிரி எலும்பு சிகிச்சைகளில் உடைந்த எலும்புகளை சீராக்கவும் இத்தகைய இயற்கை புரத ஒட்டுப்பசைகள் பயன்படுகின்றன. இத்தகைய பொருட்கள் அனைத்துமே உயிரிய விளைபொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பல்வேறு தடுப்பூசிகள், பல்வேறு வகையான ஹார்மோன்கள், அதே போல் மனித ஆல்ஃபா லாக்டால்புமின், சரியா, அதே மாதிரி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், ஒற்றைப்படியாக்க எதிர்ப்பொருட்கள், அதேமாதிரி இயற்கை புரத ஒட்டுப்பசைகள், இது போன்ற பல்வேறு உயிரிய விளைபொருட்களானது இந்த உயிரி தொழில்நுட்பவியலின் மூலமாக மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு மனித இனத்திற்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கின்றன. இதுவரைக்கும் நாம் பார்த்தது உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் என்ற தலைப்பில் பார்த்தோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது விலங்கு நகலாக்கம், அனிமல் குளோனிங் சொல்கிறோம். இதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி முந்தைய வருடங்கள், அதற்கு முந்தைய வருடங்கள்லாம் படிக்கும் பொழுது நகலாக்கன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் குளோனிங் அப்படின்ற பார்த்தோம். குளோனிங்டாவை டாலி என்று சொல்லக்கூடிய செம்மறியாடு ஞாபகத்துக்கு வரும். சரி, இப்போ இதில் குளோனிங் அல்லது விலங்கு நகலாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கண்டா, அதாவது விலங்கு நகலாக்கம் என்பது ஒரு உயிரிலிருந்து மரபொத்த பல உயிரிகளை இயற்கை முறை அல்லது செயற்கை முறையில் உருவாக்குவதாகும். இப்போ இதான் விலங்கு நகலாக்கம் சொல்லக்கூடியது. மரபொத்த உயிரிகளை, சரியா, மரபொத்த பல உயிரிகளை இயற்கை முறை அல்லது செயற்கை முறையில் உருவாக்குவது, இதைத்தான் நம்ம நகலாக்கம்னு சொல்கிறோம். இப்போ இயற்கையில் பல உயிரினங்கள் நகலாக்கம் என்னும் பாலிலி இனப்பெருக்க முறையை மேற்கொள்கின்றன. அப்போ நகலாக்கம் என்பது இது ஒரு பாலிலி இனப்பெருக்க முறை. ஏன் பாலிலி இனப்பெருக்க முறை என்று சொல்கிறோம் என்றால், இவைகளில் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணையாமல் பெண் இனச்செல் மட்டும்தான் பங்கு உள்ளது, முட்டை மட்டும்தான் பங்கு உள்ளது. இதில் ஆண் இனச்செல் விந்து செல்களினுடைய பயன்பாடு கிடையாது. அப்போ இந்த நகலாக்கம் என்பது ஒரு உயிரிலிருந்து மரபொத்த பல உயிரிகளை இயற்கை முறை அல்லது செயற்கை முறையில் உருவாக்குவதே இந்த நகலாக்கம் என்று அழைக்கிறோம். உயிரி தொழில்நுட்பவியலில் நகலாக்கம் என்பது உயிரியை உருவாக்குவது அல்லது செல்களின் நகல்களை உருவாக்குவது அல்லது டிஎன்ஏ துண்டங்களை உருவாக்குவது ஆகியவற்றை குறிக்கிறது. டிஎன்ஏ துண்டங்களை உருவாக்குவதான் மூலக்கூறு நகலாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ உயிரி தொழில்நுட்பவியலில் நகலாக்குங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு உயிரை உருவாக்குவதை குறிக்கும், அல்லது செல்களின் நகல்களை உருவாக்குவதை குறிக்கும், அல்லது டிஎன்ஏ துண்டங்களை உருவாக்குவதை குறிப்பதாகும். பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம், விலங்கு நகலாக்கம் என்பது ஒரு உயிரிலிருந்து மரபொத்த பல உயிரிகளை இயற்கை முறை அல்லது செயற்கை முறையில் உருவாக்குவது. சரி, இப்போ இந்த நகலாக்கம், இந்த நிகழ்வை முதல்ல யார் மேற்கொண்டது? அயன் வில்மட் மற்றும் கேம்பல் ஆகியோர் 1997 முதலில் டாலி என்னும்
முதல் பாலூட்டி, அதாவது இது ஒரு செம்மறி ஆடு, இந்த முதல் பாலூட்டியை நகலாக்கம் செய்தனர். அப்போ முதல்ல இந்த குளோனிங் அல்லது நகலாக்கம் என்ற நிகழ்வை செம்மறி ஆட்டில் மேற்கொண்டவர் யார் அப்படின்னாட்டா அயன் வில்மட் மற்றும் கேம்பல் 1997. இதில் ஆக்சுவலாக 2 விதமான நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று முழுத்திறன் நிகழ்வு, மற்றொன்று உட்கருமாற்று தொழில்நுட்பம். அப்போ 2 தொழில்நுட்பத்தில் முழுமைத்திறன் நிகழ்வாய்வும் மற்றும் உட்கருமாற்று தொழில்நுட்பத்தின் மூலமும் மரபணு மாற்றப்பட்ட டாலி என்னும் குளோனிங் செம்மறி ஆடு உருவாக்கப்பட்டது. இப்போ இதில் உட்கரு மாற்று தொழில்நுட்பம், உட்கருவை மாற்றி பொறுத்துறது எப்படின்னு கேட்டால் முட்டையில் இல்லை உட்கருவை நீக்கிட்டு வெறும் முட்டையில் உடற்செல்லில் இருக்கக்கூடிய உட்கருவோடு இணைய வைப்பது. இப்போ முழுமைத்திறன் நிகழ்வாய்வு மற்றும் உட்கரு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட டாலி என்னும் செம்மறி ஆடு உருவாக்கப்பட்டது. டாலிங்கிற இந்த செம்மறி ஆடு ஒரு நகல் செம்மறி ஆடு, அதைத்தான் நம்ம குளோனிங் செம்மறி ஆடு என்று அழைக்கின்றோம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முழுமைத்திறன், பகுதித்திறன் அப்படின்லாம் சொன்னோம். இப்போ முழுமைத்திறன் என்பது முழுமைத்திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்டா, சரியா? முழுமைத்திறன் அப்படின்னு சொன்னோம்டா பல்வேறு செல்களை அல்லது திசுக்களை அல்லது உறுப்புகளை மற்றும் முடிவாக ஒரு உயிரியை உருவாக்கும் ஒரு செல்லின் திறன். முழுமைத்திறன் என்பது பல்வேறு செல்களை, திசுக்களை, உறுப்புகளை மற்றும் முடிவாக ஒரு உயிரியை உருவாக்கும் ஒரு செல்லின் திறனாகும். அப்போ ஒரு செல்லை வச்சு எதை உருவாக்கிடலாம்? ஒரு திசுக்களை உருவாக்கலாம், உறுப்புகளை உருவாக்கலாம், ஒரு உயிரியே உருவாக்குறது. இதைத்தான் நம்ம முழுமைத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டாலி என்ற செம்மறி ஆட்டில் எவ்வாறு நகலாக்கம் நடைபெறுகிறது என்பதை காட்டக்கூடிய இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏபின்ற 2 செம்மறி ஆடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏயிலிருந்து மடிசெல்ல எடுக்கிறாங்க. பி என்ற செம்மறி ஆடு ரெண்டுமே பெண்ணு தான், சரியா? ஏங்கிறது என்ன மடிசெல்லை தரக்கூடிய ஒரு செம்மறி ஆடு, பிங்கிறது முட்டையை தரக்கூடிய ஒரு செம்மறி ஆடு. இப்போ 2 தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ பீண்ட செம்மறி ஆட்டிலிருந்து முட்டையிலிருந்து உட்கரு நீக்கப்பட்டாச்சு. உட்கரு நீக்கப்பட்டுட்டு வெறும் முட்டை. இந்த முட்டையை நம்ம மடிசெல்லிலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த இரட்டைமயமான உட்கருவை கொண்ட செல் இருக்கு பாருங்கள். அதாவது இப்போ இங்கே பின் கலரில் சிவப்பில் கொடுத்துருக்குது, இங்கே லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்குது. பின் கலரில் உள்ளது மடிசெல்லில் உள்ள உட்கருவோடு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் உள்ளது முட்டையிலேருந்து உட்கரு நீக்கியாச்சு. இப்போ இது 2ஐயும் இணைய வைக்கிறோம். எதை? மடிசெல்லையும் இந்த முட்டையும் 2ஐயும் இணைய வைக்கிறது. இணைய வச்சு இதை கொண்டுட்டு போய் நம்ம எதில் வளர்க்குறோம் அப்படின்னுட்டா ஓடகைத்தாயினுடைய கருப்பையில் வளர வைக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணுறோம்னா 2 செல்களையும் மடிசெல்லையும் அது மாதிரி முட்டையையும் இணைய செஞ்சு 6 நாட்கள் வெளியிலேயே வளர்ந்த பிறகு அந்த வளர்ந்த கருவை ஓடகைத்தாயினுடைய கருப்பையில் ஒட்ட வைத்து அங்கே கரு உருவாக்கப்பட்டு புதிதாக ஒரு டாலி உருவாக்குறத காமிச்சிருக்கிறாங்க, சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரியும். இதில் மடிசெல் ஏயிலேருந்து மடிசெல் கிடைக்குது, அதுமாதிரி பியிலேருந்து முட்டை கிடைக்குது. 2னுடைய அந்த மடிசெல்லையும் முட்டையும் இருந்தால் இப்போ முட்டை இதில் கிடையாது பாருங்கள். முட்டையே இதில் இல்லை. முட்டை இருக்குது, முட்டைகளை உட்கரு இல்லை. இப்போ இது 2ஐயும் இணைச்சிக்கிறோம், சரியா? இது 2ஐயும் இணைய செஞ்சாச்சு. இதை வெளியில் வளர்த்து 6 நாட்களுக்கு பிறகு, புரியுதா? இந்த 6 நாட்களுக்கு பிறகு கொண்டு இதில் இந்த செம்மறி ஆட்டில் இது வாடகைத்தாயின்னு சொல்லக்கூடியது. வாடகைத்தாயில் வளர்த்து உருவாகக்கூடிய அந்த செம்மறி ஆடு இதுதான் என்ன குளோனிங் செம்மறி ஆடுன்னு சொல்லக்கூடிய இந்த டாலிங்கிறது குளோனிங் செம்மறி ஆடு, சரியா? அப்போ இந்த முறையில் தான் என்ன செய்கிறாங்க, எதை உருவாக்குறாங்க? இந்த நகலாக்கம்னு சொல்லக்கூடிய குளோனிங் மூலம் செம்மறி ஆடை உருவாக்கணும். அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க. கீழே பாருங்கள்.
கொடையாளி செம்மறி ஆட்டின் கொடையாளி செம்மறி ஆடு டோனர்னு சொல்லக்கூடியது. அந்த செம்மறி ஆட்டினுடைய பால்மடி செல்கள், பால்மடியை உடர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடர்னா பால்மடி, பால் அதாவது பால் சுரக்கக்கூடிய அந்த பகுதி. அது பெண் செம்மறி ஆட்டில் மட்டும்தான் இருக்கும், ஆணில் இருக்காது. பால்மடி செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு, அந்த பால்மடியில் உள்ள அந்த செல் வந்து ஆக்சுவலாக அது உடல் செல். அந்த உடல் செல் தனிமைப்படுத்தப்பட்டு 5 நாட்களுக்கு உணவூட்டமின்றி வைக்கப்படுகிறது. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த மடிசெல் இருக்குல்ல, அது வந்து 5 நாட்கள் உணவூட்டமின்றி வைக்கப்பட்டது. மடிசெல்கள் இயல்பான வளர்ச்சி அடையாமல் உறக்க நிலை அடைந்து முழுமை திறனை பெறுகிறது. அப்போ அது வந்து எந்த விதமான உணவும் இல்லாமல் அது இயல்பான வளர்ச்சி அடையாமல் உறக்க நிலை அடைந்து முழுமை திறனை பெறுகின்றது. அடுத்து வேறொரு செம்மறி ஆட்டினுடைய முட்டை, வேறொரு செம்மறி ஆடு, அதுவுமே வந்து ஒரு கொடையாளி தான், சரியா? வேறொரு செம்மறி ஆட்டிலிருந்து முட்டையை பிரித்தெடுத்து அதிலிருந்து உட்கரு வெளியேற்றப்படுகிறது. பிறகு உறக்க நிலையில் உள்ள மடிசெல்லு மற்றும் உட்கரு நீக்கிய அண்ட செல்லு, இந்த இரண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறது. அப்போ இந்த முட்டையிலிருந்து உட்கருவை நீக்கிட்டு உட்கரு இல்லாத முட்டை இருக்குல்ல, அதையும் இந்த உறக்க நிலையில் உள்ள மடிசெல்லு ரெண்டையும் வந்து இணைய வச்சு, சரியா, வெளியில் இணைய வைக்கிறாங்க. இப்போ மடிசெல்லினுடைய இணைந்த பிறகு மடிசெல்லினுடைய வெளி உரையானது, மடிசெல்லுக்கு மேலே உள்ள அந்த செல் சவ்வு இருக்குல்ல, அந்த வெளி உரை அது வந்து சிதைக்கப்பட்டு உட்கருவை சுற்றி அண்ட செல் சூழும்படி செய்யப்படுகிறது. அப்போ மடிசெல்லுடைய உட்கரு இருக்கும், அதை சுற்றி வந்து அண்ட செல்லுடைய சைட்டோபிளாசம் சூழும்படியாக செய்யப்பட்டு, சரியா, அதுக்கப்புறம் இவ்வாறு ஒன்றிணைந்த அந்த செல் இருக்குல்ல, ரெண்டு இணைந்த நிலையில் அண்ட செல்லும் அதே போல் மடிசெல்லும் இணைந்த அந்த செல் இருக்குல்ல, அந்த செல்லு இங்கே வந்து படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்கள், வேறு நிறம் கொடுத்துருக்குறாங்க. இது சிவப்பு நிறத்தில் ஒன்றும் லைட் ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது. ரெண்டும் என்ன இணைந்த பிறகு அதுக்கு வேறு ஒரு நிறம் கொடுத்துருக்காங்க பாரு, வேறு ஒரு நிறம். அந்த நிறம் வந்து ரெண்டுக்கு இடைப்பட்டது மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கீழே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இவ்வாறு ஒன்றிணைந்த செல் பிரிதொரு செம்மறி ஆட்டின் கருப்பையில் பதிவேற்றப்பட்டது. பிரிதொரு செம்மறி ஆடு அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெண் செம்மறி ஆடு, அது வாடகை தாயின்னு சொல்கிறோம், சர்ரோகேட் மதர்ன்னு சொல்லக்கூடியது. அந்த வாடகை தாயினுடைய கருவறையில் பதிய வைக்கப்பட்டு 5 மாதத்திற்கு பிறகு அது வளர்ச்சியடைந்த டாலி என்னும் ஒரு செம்மறியாடாக பிறந்தது. அது ஒரு குட்டியை உருவாக்குச்சு. இவங்க பேரிட்டிருக்காங்க அதுக்கு டாலி. டாலிங்கிறது வந்து இவங்க முதலில் உருவாக்கின அந்த செம்மறியாட்டத்தை டாலின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு முதிர்ந்த விலங்கின் மாறுபாடடைந்த உடல் செல்லிலிருந்து, ஒரு முதிர்ந்த விலங்கின் மாறுபாடடைந்த உடல் செல் அப்படிங்கிறது இங்கே மடி செல்லு. அந்த மடி செல்லிலிருந்து கருவுறுதல் நிகழ்வு எதுவுமே இல்லாமல் நகலாக்க முறையில் முதலாக உருவாக்கப்பட்ட விலங்கு தான் இந்த டாலி என்று சொல்லக்கூடிய செம்மறியாடு. அந்த செம்மறியாட்டுக்கு இங்கே பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டால், மெயினாக வந்து முழுமை திறன் நிகழ்வாய்வும் உட்கரு மாற்று தொழில்நுட்பம். ஒரு இதில் உட்கருவை நீக்கியாச்சு, உட்கரு நீக்கப்பட்ட அந்த முட்டையில் கொண்டு போய் உடல் செல்ல நம்ம வந்து பறிச்சாச்சு. இப்போ இவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த முட்டைக்குள்ள உட்செலுத்தப்பட்ட அந்த உடற்செல் மடிசெல் இருக்குல்ல, அதில் காணப்படக்கூடிய உட்கருவினுடைய நிலை இரட்டை மயம் 2N சொல்லக்கூடியது. இந்த நிலையை பெற்று இது வந்து என்ன செய்யுது, ஒரு கருமுட்டை என்ன வளர்ச்சியடையுமோ அதே போன்று வளர்ச்சியடைந்து ஒரு உயிரியை உருவாக்குது. இங்கே கருவுறுதலே நடக்கலை, சரியா? ஆண் இணைச்சல் பெண் இணைச்சலும் ரெண்டும் ஒற்றை மயமான உட்கரை பெற்றிருக்கும். 2 இணைஞ்சாத்தான் 2 இரட்டை மயம் வரும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்வோம், உடற்செல்லில் உள்ள அந்த 2 இரட்டை மயமான உட்கருவை கொண்டு போய் உள்ளே வச்சு நம்ம வந்து இந்த டாலிங்கிற ஒரு உயிரியை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். சரி, இந்த விலங்கு நாளாக்கத்தின் நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. விலங்கு நாளாக்கத்தின் நன்மை தீமை. இந்த விலங்கு நாளாக்கத்தின் நன்மை தீமையை ஒரு அதாவது 3 மார்க்காவோ 5 மார்க்காவோ கேட்கலாம். இல்லை என்னங்கிறத பார்ப்போம். அதில் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் தான் நன்மை.
மற்ற எல்லாமே தீமையைத்தான் கொடுத்துருக்குறாங்க. முதல் 2 பாயிண்ட்டு. இதில் முதல் 2 பாயிண்ட் பாருங்கள். மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு நன்மை வைக்கிறது. மருத்துவத்துறையில் புரதங்கள் மற்றும் மருந்துகள் உற்பத்திக்கு இந்த நகலாக்கம் உதவுகின்றது. மருத்துவத்துறையில் புரதங்கள் மற்றும் மருந்துகள் உற்பத்தி. அதேமாதிரி அடுத்தது பாருங்கள், தண்டு செல் ஆராய்ச்சிக்கு வழிகொள்கிறது. இந்த 2 தான் விலங்கு நகலாக்கத்தின் நன்மை. அடுத்து வரக்கூடியது ஃபுல்லாக எல்லாமே தீமை தான். சரிதான்? கீழே வரக்கூடியது ஃபுல்லாக எல்லாமே தீமைகள். இந்த தீமைகள் பாருங்கள், அடுத்து எல்லாமே தீமையைத்தான் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பார்த்தா தெரியும். இப்போ விலங்கு மற்றும் மனித செல் முனைவோர் நகலாக்கம் என்பது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நகலாக்கம் என்பது உயிரிய பல்வகைமைக்கான சவாலானது என கருதுகின்றனர். இச்செயல் பரிணாமத்தை மாற்றி இனத்தொகை மற்றும் சூழ்நிலை மண்டலத்தில் தாக்கத்தை உண்டாக்கும் என்று கருதுகின்றனர். அப்போ உயிரிய பல்வகைமைக்கான சவாலாக மாறிடும். அப்போ இது பரிணாமத்தை மாற்றி இனத்தொகை மற்றும் சூழ்நிலை மண்டலத்தில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறாங்க? விலங்கு மற்றும் மனித செல் முனைவோர். இது எதனால் வருதுன்னா இந்த நகலாக்கத்தினால இந்த பிரச்சனை வரும். அடுத்து, நகலாக்க செயல்முறை கடினமானது மற்றும் விலை உயர்ந்தது. அடுத்தது, இச்செயலால் விலங்குகள் பாதிப்படையும். அடுத்து, வாடகைத்தாய் உயிரிகள் எதிர்மறையாகி கேடுகளுக்கு உட்படுவதுடன் நகலாக்க விலங்குகள் நோய் பாதிப்புக்கு உட்பட்டு உயர் இறப்பு வீதம் ஏற்படுகிறது. அப்போ அதிகமான இறப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நகலாக்கத்தினால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர நகலாக்க விலங்குகளின் இறைச்சியை உண்பதால் உடல் நலனில் சமரசம் செய்ய வேண்டியுள்ளது. அப்போ அந்த இறைச்சி எல்லாத்துக்கும் உடலுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை ஒத்துக்கிற வைக்கணும் அல்லது ஏற்றுக்கொள்வதற்காக அதை கொஞ்சமாக சாப்பிட்றது அல்லது அதை சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது மருந்துகளை சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படலாம். இயல்பான விலங்குகளை விட நகலாக்க விலங்குகள் விரைவாக மூப்படைவதுடன் சீக்கிரமாகவே என்ன செய்து முதிர்ச்சி அடைஞ்சிரும் அல்லது பருவம் அடைஞ்சிரும் சொல்கிறாங்க. இயல்பான விலங்குகளை விட நகலாக்க விலங்குகள் விரைவாக மூப்படைவதுடன் பெற்றோர் உயிரியை விட குறைந்த நலமுடையவனாகவே உள்ளது. அப்போ இது உடல்நல குறைவாக தான் இருக்குமே ஒழிய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை டாலிலையும் காணப்பட்டதாக சொல்கிறாங்க. நகலாக்க விலங்குகளில் மரபு கோளாறுகள் தோன்றுகின்றன. நகலாக்க விலங்குகளில் மரபு கோளாறுகள், ஒரு மரபு ரீதியான ஒரு சில நோய்கள் வரலாம். அதேமாதிரி 90% மேற்பட்ட நகலாக்க விலங்குகள் சந்ததியை உருவாக்க இயலாத மலட்டுயிரிகளாக இருந்தன. அப்போ பெரும்பாலும் மலட்டுத்தன்மை ஏற்படுது, உடல்நல குறைபாடு ஏற்படுகிறது. அதுமாதிரி நோய் எதிர்ப்புத்தன்மை குறைவாக இருக்கும், சீக்கிரமாகவே மூப்படைஞ்சிருது. இதனால் எளிதில் முன்கூட்டியே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் என்ன இருக்குது. அதுதான் இதெல்லாம் தீமைகள் சொல்கிறோம். முதல் 2 அந்த பாயிண்ட் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க, நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ விலங்கு நகலாக்கத்தின் நன்மைகளும் தீமைகள் என்று கேட்டால் இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் சொல்லணும். முதல் 2 நன்மை, அடுத்து வரக்கூடியது தீமை. அதேமாரி அடுத்தது இந்த அயன் வில்மட்டு அவங்க எப்படி எத்தனை செல்களை எடுத்துக்கிட்டு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அயன் வில்மட் மற்றும் கேம்பல் அப்படிங்கிறவங்க, அதாவது முதல்ல என்ன நகலாக்கம் 1997 நகலாக்கம் செஞ்சாங்க. அதில் இவங்க முதிர்ந்த செம்மறி ஆற்றில் கிட்டத்தட்ட 227 மடிசெல்களை எடுத்துக்கிட்டு 227 உட்கரு நீக்கிய அண்ட செல்களுடன் ஒன்றிணைத்தார்கள். அப்போ 227 மடிசெல் எடுத்தாங்க, 227 உட்கரு நீக்கிய முட்டையை, அதாவது முட்டையை 227 மடிசெல் 227. இப்போ இதை 6 நாட்கள் கரு வளர்ச்சிக்கு பின், அதாவது உட்கரு நீக்கிய முட்டைகளை இந்த மடிசெல்லை வச்சு இந்த மாதிரி 227 மடிசல்கள் கொண்ட அந்த முட்டையில் உருவாக்குனாங்க. 6 நாட்கள் வளர்ச்சிக்கு பின் இந்த 227ல் 29 வளர்களை மட்டும்தான் வாடகைத்தாயினுடைய கருப்பையில் போய் பதிய செஞ்சாங்க. 227ல் 29 வளர்கள் மட்டும்தான் எங்கே கொண்டு போய் வச்சாங்க, அந்த வாடகை தாயினுடைய
கருப்பையில் வந்து பதிய வச்சாங்க. அந்த 29இல் ஒரே ஒரு உயிரி தான் டாலியாக மாறி உருவானது. அவற்றில் ஒன்று மட்டும்தான் டாலின்னு சொல்லக்கூடிய செம்மறியாடாக உருவானது. அப்போ மீதி எல்லாம் என்னாச்சு? எல்லாமே அது அழிஞ்சிருச்சு, உருவாகலை. அப்போ 227 மடிசல், 227 முட்டைகளில் ஒரே ஒரு இது மட்டும்தான் வந்து என்ன ஒரு உயிரியாக மாறி இருக்குது. மற்ற 226 அழிக்கப்படுது. அப்போ இதில் கருமுட்டைகள் நிறைய அழிக்கப்படுது, செல்கள் நிறைய அழிக்கப்படுது. இதுவுமே ஒரு வந்து குளோனிங்கினுடைய நாளாகத்தினுடைய தீமையாக சொல்லலாம். அதுமாதிரி மரபணு வெளியேற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு உயிரில் உள்ள குரோமோசோம்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களை மரபு பொறியியல் வாயிலாக, அதாவது ஒரு உயிரில் உள்ள குரோமோசோம்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களை மரபு பொறியியல் வாயிலாக செயல்பட இயலாமல் செய்வதைத்தான் மரபணு வெளியேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது விலங்கு நகலாக்கத்துக்கு அடுத்தது அறம் சார்ந்த பிரச்சனை பற்றி நம்ம சொல்லலாம். அறம் சார்ந்த பிரச்சனை: மலிவான மருந்துகள், தரம் மிகுந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள், நோய்களை குணமாக்கும் உள்ளூர் முறை மற்றும் அதிக எண்ணிக்கையிலான முரண்கள் ஆகியவற்றை இச்சமூகத்திற்கு உயிரிய தொழில்நுட்பம் கொடையாக தந்திருக்கின்றது. அப்போ உயிரிய தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்மளுக்கு மலிவான முறையில் மருந்துகள் கிடைக்கிது, தரமான பழங்கள் கிடைக்கிறது, காய்கறிகள் கிடைக்கிறது, நோய் எதிர்ப்பு கொண்ட பயிர்கள், இது போன்ற பல்வேறு நன்மைகள் மனித இனத்திற்கு கிடைக்குது. இப்போ இதற்கான முக்கிய காரணம் நவீன உயிரி தொழில்நுட்பத்தின் பெரும்பகுதி மரபணு கையாளுதலுடன் தொடர்புடையதே. மரபணுக்களை கையாளுவதன் தொடர்புடையது தான். இத்தகைய மரபணு மாற்றம் இனம் புரியாத விளைவுகளை ஏற்படுத்துமோ என மக்கள் அச்சப்படுகின்றனர். மரபணு மாற்றப்பட்ட ஒரு சில தாவரங்களை உருவாக்குறது, உயிரினங்களை உருவாக்குறாங்கல்ல, இது வந்து என்ன, இந்த மரபணு மாற்றுறதுனால நம்மளுக்கு இனம் புரியாத ஏதாவது விளைவுகள் வந்துருமோ அப்படின்ட்டு மக்கள் அச்சப்படுறாங்க. அதுமாதிரி டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் தனித்தன்மை கொண்ட நுண்ணுயிரிகள், வைரஸ்கள் போன்றவற்றை கவனக்குறைவாகவோ அல்லது வேண்டுமென்றோ போர் போன்றவற்றில் பயன்படுத்திட நேர்ந்தால் தொற்று நோய்கள் அல்லது சூழியல் பேரழிவை ஏற்படுத்தும் எனும் பீதி மக்களிடையே நிலவுகின்றது. இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா என்ற வைரஸ் வந்து சீனாவில் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டு அது பரப்பப்பட்டதாக கருதப்படுது. அப்போ இந்த வைரஸை நாம் வந்து உயிரி தொழில்நுட்பியல் மூலம் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையின் மூலமாக அங்கே உருவாக்கப்பட்ட ஆய்வகத்தில் இந்த வைரஸ்களை நிறைய பெருக்கமடை செஞ்சு அதை நன்மையான வழிக்கு பயன்படுத்தி, அதாவது தீமையான வழிகளுக்கு பயன்படுத்தி உலகளவில் பரப்பப்பட்டு அதனால் மக்களிடையே நோய்களை ஏற்படுத்தி அதனால் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரலாம். அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம நினைக்கிற மாதிரியே இந்த மாதிரி தொற்று நோய்கள் அல்லது சூழியல் பேரழிவை ஏற்படுத்திருச்சு. அது காரணம் இந்த வைரஸ் சொல்கிறோம். இந்த கொரோனா வைரஸ். நம்ம இதுக்கு முன்னாடி HIV சொன்னோம், அதுமாரி நிறைய வைரஸுகள்லாம் சொன்னோம். இப்போ இந்த மாதிரி இந்த உயிரி தொழில்நுட்பவியல் மூலமாக மரபணு மாற்றப்பட்டு பல்வேறு நுண்ணுயிரிகள் உருவாக்குவது வேண்டுமென்றோ அல்லது கவனக்குறைவாகவோ போர் போன்றவற்றில் பயன்படுத்த நேரும் பொழுது இந்த மாதிரி தொற்று நோய் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உண்மையோ அது பொய்யோ தெரியாது. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைகளில் சீனாவிலிருந்து தான் இந்த இது உருவானதுங்கிறது உண்மை. இந்த கொரோனாங்கிற இந்த வைரஸ் வந்து அங்கிருந்து உருவானது. இது மனித இனத்தில் பெரும் பாதிப்பை உலகளவில் ஏற்படுத்தியுள்ளது. எப்படி இருப்பினும் இம்முறையில் இடர்பாடுகள் குறைவு, பயன்கள் அதிகம். இந்த மாதிரி உயிரி தொழில்நுட்பியல் மூலம் உருவாகக்கூடிய இந்த மரபணு மாற்றத்தின் மூலம் உருவாகக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்குல்ல, அது இடர்பாடுகளை தந்தாலும் அதனால் நன்மை அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் அந்த உயிரி தொழில்நுட்பின் அறம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்கிறோம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்புல நாம் படிப்போம். நன்றி.